ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்க ஒரு ப்ளவுஸை வந்து திரும்ப 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 ஸ்டிச் பண்ணினே இருக்கிறேன். அது எந்த ப்ளவுஸுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லலான்னு தாங்க இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்களன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வர்றது எல்லாமே ஒரே ப்ளவுஸு தான். ஒரே ப்ளவுஸ், அதாவது டிசைன் வேறு வேறு இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட்டு ஊக்கு வச்ச மாதிரி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் இந்த ப்ளவுஸை மாத்திரம் பர்டிகுலராக இதே மாத்திரம் நான் சொல்ல வரேன்னா, அதாவது நாங்கள் இருக்கிறது வந்து வில்லேஜ் சைடு தாங்க. வில்லேஜில் வந்து பேக் சைடு ஊக்கு வைக்கிறது வந்து இங்கே யாருமே விரும்ப மாட்டாங்கன்றத விட மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, வீட்டில் ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டாங்க, மாமியார் ஒத்துக்க மாட்டாங்க, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு சில காரணங்களால் வந்து பேக் சைடு ஊக்கு வைக்க மாட்டாங்க. ஆனால் பிரின்சஸ் கட், போட் நெக்கு இந்த மாதிரியெல்லாம் வச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து வில்லேஜ் சைடு நிறையா வந்து இந்த மாதிரி வந்து ப்ளவுஸு வந்து அவங்களுக்கு என்னன்னே தெரியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்பயும் அப்படி இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ப்ளவுசஸ் எல்லாம் யாருமே வந்து அவ்வளோவா ஆ, போட மாட்டாங்க. நான் வந்து ஏன் நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்த அப்புறந்து ஏன் ப்ளவுசஸ் எல்லாமே இந்த மாதிரி தான். ஏன்னா அவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அவங்க சொன்னும் கூட இந்த ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் வந்து நம்ம சொல்கிறத விட நாம் ஸ்டிச் பண்ணி போடும்போது அதை அவங்க பார்க்கும்போது அவங்களோட அப்பியரன்ஸ் வந்து மாறும், அவங்க கண்ணோட்டத்தை வந்து மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னோடய எல்லா ப்ளவுஸுமே பார்த்தீங்களன்னா நான் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி போடுவேன். ஆனால் நானும் பேக் சைடு வந்து எங்கள் வீட்டில் யாரும் போட வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் விரும்புறதில்ல, எனக்கு பிடிக்கிறதில்ல பேக் சைடு ஊக்கு. ஆனால் எனக்கும் வந்து பிரின்சஸ் கட், போட் நெக், ஏன்னா நானும் இதே வில்லேஜில் வளர்ந்தவங்க தானே. அப்போ இருந்தே வந்து அந்த மென்டாலிட்டி வந்து செட் ஆகிடுச்சு. ஏன்னா பேக் சைடு ஊக்குனாக்கா நம்ம ஒருத்தரோட ஹெல்ப் தேவைப்படும் போடுறதுக்கு செய்கிறதுக்கு. அதே ஃப்ரண்ட் சைடு ஊக்குனாக்கா நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கலாங்க அப்படின்றதுக்காகவே முக்கால்வாசி வந்து பேக் சைடு வந்து விரும்புறதில்ல. எங்கள் ஏரியாலையும் முக்கால்வாசி அப்படி தாங்க இருப்பாங்க. அவங்களுக்காக தான் பார்த்தீங்களான்னா இந்த ப்ளவுஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணி நான் போட ஆரம்பித்தேன். அது போட்டும்போதே நிறைய பேர் என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்பாங்க, இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஊக்கு இருக்கா இல்லையா, எப்படி போட்டிருக்க, பனியன் மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ளவுஸுக்கு முன்னாடியே வந்து நான் நிறைய வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணியிருக்கேன். சர்ச் பண்ணி வந்து இந்த சைடு ஜிப்பு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாமே ஒரு 2, 3 வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் ஜிப்பு வைக்கிறதுல என்னென்னா நம்ம கையை வந்து மேலே தூக்கும்போதும் செய்யும்போதும் ஏன்னா ஜிப்பு வந்து தானாகவே வந்து ஓப்பன் ஆகுது. அது 2 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டு பார்த்துட்டு எனக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களன்னா அதுக்கு பின்னாடி தாங்க இந்த ஃப்ரண்ட்டில் ஊக்கு வச்ச போட் நெக்லேயே வந்து இந்த ப்ளவுஸை வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். பார்த்துட்டு நான் ஒரு 2, 3 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டும் பார்த்தேன். ஓகே, உண்மையிலேயே சொல்லப்போனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதனாலேயே நிறைய பேர் வந்து என்கிட்ட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா நான் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸு எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸாகவும் போட்டு விடுவேன். நான் எங்கே வெளியே போனாலையும் வந்து நார்மல் ப்ளவுஸை விட இந்த மாதிரி ப்ளவுஸை தான் நான் போட்டுட்டு போவேன். ஏன்னா அவங்க நம்ம பிஸ்னஸை வந்து நாம்ளே தானே வந்து விளம்பரப்படுத்தணும் அதுக்காக. ஆனால் நிறைய பேர் கேட்டாங்க. கேட்டுட்டு ஒன்று சாதா ப்ளவுஸ் ஒன்று கொடுத்து இது ஸ்டிச் பண்ணி கொடுங்க, நான் போட்டு பார்த்துட்டு எனக்கு ஓகேன்னா நான் நெக்ஸ்ட் தைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் ஸ்டிச் பண்ணி கொடுத்து அவங்களும் போட ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து அதாவது இடுப்புக்கிட்ட லூஸு, அக்குள்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் லூஸு இருந்துச்சு. ஆனால் நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவேன், ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஃபிட்டிங்காக உட்காராது, எந்த இடத்துலனா ஒரு கரெக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் கஸ்டமர்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிடுவேன். அவங்க பாடி டைப்புக்கு வந்து இது செட் ஆகுமா, அது செட் ஆகுமா, அதாவது ஷார்ட் ஸ்லீவு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சேரீயை பார்க்கும்போதே எனக்கு என்ன தோணுதோ அது வந்து என் கஸ்டமர்கிட்ட வந்து நான் வந்து சொல்லிவிடுவேன். ஏன்னா ஒரு டெய்லர் வந்து அவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து எதுவும் தெரியாது. ஆனால் ஒரு கிளாத்தை நம்ம தொடும்போதோ அந்த சேரீயை பார்க்கும்போதும் இவங்க பாடி கண்டிஷனுக்கு வந்து இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தாங்க தெரியும். இதை வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் என் கஸ்டமருக்கு எப்போவுமே நான் இப்படி தான் இந்த சேரீ இதுனாக்கா இதுக்கு சிலர் வந்து சாதாவாக எடுத்துகிட்டு வராங்க. அதாவது அந்த சேரீ வந்து பார்க்குறக்கு அவ்வளோ லுக்காக இருக்காது, இருந்தாலும் வந்து கிராண்டாக தேங்க அப்படின்வாங்க. நான் சொல்லிவிடுவேன், இந்த சேரீக்கு வந்து இந்த டிசைன் வந்து செட் ஆகாது, நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த சேரீக்கு வந்து போட வேண்டியது இல்லை, இதுவே ஓவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். நல்லா இருக்கிற சேரீ ஒரு சிலர் எடுத்துன்னு வருவாங்க. அதுக்கும் வந்து நீங்கள் இதுக்கு இப்படி தைச்சிங்களேன்னா, ஏன்னா இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் போட்டு நீங்கள் தைக்கிறது வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு சொல்லுவேன்.
ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து இல்லை அப்படி இப்படின்னுட்டுலாம் பேசுவாங்க. ஆனால் மற்றபடி நிறைய பேர் வந்து நான் வந்து புடவை கொடுத்த உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு எது செட் ஆகுமோ நீ அதை தைச்சிரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை கேட்கும்போதே அவங்களுக்கு இன்னும் எஃபெக்ட் போட்டு நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க இது வரும். ஏன்னா நம்ம சொல்கிறத வந்து அவங்க அந்த அளவுக்கு எடுத்துருக்குறாங்க. ஏன்னா அதிலேயே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை நீ சொல்கிற மாதிரி வேண்டாம், எனக்கு அப்படி வேண்டாம் இப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அதிகமாக அது வந்து குறைச்சிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவங்க சொன்னதை நெகட்டிவிட்டியை சிலர் சொல்கிறத விட நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, நீங்கள் இஷ்டப்படி தேங்க, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எந்த விஷயத்துலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அது வந்து நாம் தான் வந்து எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரீச் ஆச்சு. இந்த 1 மந்த்தாகவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 40, 50 ப்ளவுஸே வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஏன்னா நெறைய பேர் வந்து இந்த ப்ளவுஸை இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஏரியாவில் யாருமே இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் போடவே மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நான் தான் போட்டேன். இதை நிறைய பேர் போடுறதுக்கும் வந்து நாம் ஒரு இதாக இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உண்மையில ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஏரியாவில் டிசைன் ப்ளவுஸு, போட் நெக்கு, பிரின்சஸ் கட்டு, இந்த மாதிரி பப் ஸ்லீவு, இந்த மாதிரி அதாவது நார்மல் பப் ஸ்லீவு போடுவாங்க. இந்த லைட்டாக இந்த தூக்குன மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ப்ளவுஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ப்ளவுஸ் எல்லாமே வந்து எதுவுமே வந்து ஸ்டிச் பண்ணி போட மாட்டாங்க. ஏன்னா அமௌண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஏரியாவிலே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிசைன் ப்ளவுஸுங்களுக்காமே எனக்கு தெரிஞ்சு 400, 350